ஷோலிங்கர் நகராட்சியை சேர்ந்த பிரபல வக்கீலும் அரசியல்வாதியுமான பாமக நிர்வாகி சு. சக்கரவர்த்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக அரசியல் கட்சியை சேர்ந்த வக்கீல் திரு கே. பாலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உறுதி செய்ய வேண்டிய பேரணியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மதியம் நடைபெற்றது. இதில் அவர்கள் தமிழக அரசின் அலட்சிய போக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் அலட்சிய போக்குமே வழக்கறிஞர் சக்கரவர்த்தியின் மரணத்திற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து நம் ஷோலிங்கர் மிம்ஸ் வலையொலியின் ஊடகவியலாளரை பாதுகாப்பதற்கு சட்டம் இருக்கிறது, மருத்துவர்களை பாதுகாக்க சட்டம் இருக்கிறது, பொறியாளர்களை பாதுகாக்க சட்டம் இருக்கிறது, எல்லோரையும் பாதுகாக்க சட்டம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வழக்கறிஞர்கள் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இன்றைக்கு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது இல்லாமல் இருந்து கொடுக்கிறது. எனவேதான் சக்கரவர்த்தியினுடைய படுகொலை கடைசியான படுகொலையாக இருக்கட்டும். இதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கறிஞர் கூட தாக்கப்படக்கூடாது. இதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கறிஞர் கூட படுகொலை செய்யப்படக்கூடாது. எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, முதற்கட்ட ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை, உண்ணாவிரதத்தை, பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். தமிழக அரசு இனியும் இந்த சட்டத்தை கொண்டுவதற்கு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக சக்கரவர்த்தியினுடைய படுகொலையை அடிப்படையாக கொண்டு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பெருமளவில் வழக்கறிஞர்கள் கூடியிருக்கிறார்கள். பல்வேறு நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய தொழில் வழக்கறிஞர் தொழில். அவர் வழக்கறிஞர் தொழில் செய்தால்தான் அவர் குடும்பம் இன்றைக்கு வாழ முடியும். ஆனால் தமிழக அரசினுடைய கையாளாக தடுத்தினார், காவல்துறையினுடைய கையாளாக தடுத்தினார். இன்றைக்கு சக்கரவர்த்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே வழக்கறிஞர் அந்த சக்கரவர்த்தியினுடைய குடும்பத்திற்கு உடனடியாக 1 கோடி ரூபாயை அவர்களுக்கு பாதிப்பாக இழப்பீடாக காவல்துறை வழங்க தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு உரிய இழப்பீடை காவல்துறை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தையும் சக்கரவர்த்திக்காக நாங்கள் மேற்கொள்வோம் என்று எச்சரிக்கையாக தமிழக அரசுக்கு சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று சொன்னால் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டால்தான் எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும். அதுவரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த அளவில் ஒரு பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்காக எங்கோ ஒரு சோளிங்கரில் ஏதோ ஒரு சக்கரவர்த்தி படுகொலை செய்யப்பட்டார் என்று இவர்கள் இல்லாமல் தனக்கு வந்த பாதிப்பை போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞர் நண்பர்களுக்கும், ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒற்றுமை தமிழக அரசினுடைய காதில் ஒலிக்க வேண்டும். அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் இன்றைக்கு சோளிங்கர் பகுதியில் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். நிம்மதியாக, நேர்மையாக, சுதந்திரமாக வழக்கறிஞர் தொழிலை செய்ய முடியாத நிலை இருக்கிறது. இதுதான் அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய தமிழக அரசின் லட்சணமா என்ற கேள்வியை உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கிறோம். வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று அகில இந்திய பார் கவுன்சில், உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறது. ஒரு சாமானியனுக்கு நீதியை பெற்றுத் தர வேண்டும் என்றால் ஒரு வழக்கறிஞர் சுதந்திரமாக, தைரியமாக நீதிமன்றத்தில் போராடக்கூடிய அந்த மனநிலையை ஒரு வழக்கறிஞர் பெற வேண்டும். அப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிரிவை